ஒரு ஒரு நாட்டுல வந்து அகல்யான் என்ற ஒரு பெண்ணும் இந்திரன் என்ற ஒரு ஆணும் வாழ்ந்து வந்தாங்க. இந்த இந்திரன் அகல்யா கதை வந்து புராணத்துல நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதோடைய ஒரு சிமிலரா இருக்கக்கூடிய ஒரு இதுதான். இந்த அகல்யாவுடைய அவர் ஒரு பெரிய ஒரு ராணி. அவர் அரசன் வந்து அரசனோட பேர் வந்து இந்திரத்யும்னன் பேர். இவங்க 2 பேரும் அரசன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நாட்டை பரிபாலம் பண்ணிட்டு இருக்காங்க. அரசன் அரசியா இருக்கிறாங்க. அதே நாட்டுல வந்து இந்திரன் சொல்லக்கூடிய ஒரு நபர் வாழ்றாரு. அந்த நபர் நல்ல அழகுடையவர், நல்ல ஒரு கவர்ச்சி உடையவர். சோ அவரு ஊருக்குள்ள நிறைய தவறுகளை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த தகவல் வந்து எப்படியோ வந்து ராணிக்கு காதுக்கு போன உடனே அந்த ராணி என்ன பண்ண மாட்டா, கற்பனையில உள்ள விழுந்துட்டா. ஓ, இவன் இந்திரன்னா ஏற்கனவே நம்ம புராணத்துல கேட்டோமே, அதே மாதிரி அவன் இந்திரனா இருக்குமோ, நம்ம அகல்யாவாச்சு, அப்ப நம்ம தான் அந்த அகல்யாவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ தனக்குள்ள கற்பனை பண்ண ஆரம்பிச்சு அந்த இந்திரன் என்ற அந்த பர்சன் மேல வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு காதல் தனக்குள்ள வளர்க்க ஆரம்பிச்சிடுறான். தொடர்ந்து இந்த காதல் வளர்க்க 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 அவளுக்கு வந்து அந்த இந்திரன் மேல வந்து ஒரு மோகம் ஏற்பட்டு அந்த மனதினாலே அவனோட வாழ்ந்து கொண்டிருப்பதாக இவளுக்குள்ள கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்த இந்த அரசியோட தோழி என்ன பண்றா, அந்த அந்த இந்திரன்ற அந்த பர்சனையும் கூட்டிட்டு வந்து இவங்க 2 பேர்த்தையும் மீட் பண்ண வைக்கிறா. இவங்க 2 பேத்துக்குள்ள காதல் மலர்ந்துருது. 2 பேரும் ரொம்ப சின்சியரா காதல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது அரசனுக்கு தெரிய வருது, நாட்டு மக்களுக்கு தெரிய வருது. அரசன் என்ன பண்றான், கூப்பிட்டு அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். ஆனா எந்த பனிஷ்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து என்ன ஆகல, பிரியற மாதிரி தெரியல, ஒன்னும் ஆரம்ப தெரியல. நம்ம ஊர்லயே தெரியும்ல, காதல்னு ஒண்ணு வந்துச்சுன்னா கண்ணை மறைச்சிடும்னு சொல்ற மாதிரி 2 பேரும் நாங்க வந்து பிரியவே மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. உடனே அவர் ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்டா அவங்களுடைய பாடியவே டேமேஜ் பண்ற அளவுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்பயும் அவங்க வந்து என்ன பண்ணல, 2 பேரும் நாங்க பிரிய மாட்டோம், நாங்க மனதால வந்து ஒண்ணு சேர்ந்துட்டோம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. உடனே இந்த அரசன் என்ன பண்றாரு, கோபம் ரொம்ப அதிகமாகி நேரா அவங்களுடைய குலகுருவை கூப்பிட்டு இவங்க 2 பேத்தையும் சபிச்சிருங்க, இவங்க சபிச்சு இவங்க வீணா போகணும்னு சபிச்சிருங்க அப்படின்றாரு. அவரும் சபிச்சிடுறாரு. அப்பதான் அந்த இந்திரன் சொல்றான், நீங்க என்ன வேணாலும் சபிச்சுக்குங்க, நீங்க என்ன பண்ண முடியும், இந்த உடம்பதான் டேமேஜ் பண்ண முடியும், எங்க மனசை ஏதாவது டேமேஜ் பண்ண முடியுமா, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. என் மனது முழுக்க அகல்யா இருக்கிறார், அகல்யா மனது முழுக்க நான் இருக்கிறேன். இந்த உடம்புல வேணா நீங்க வந்து ஏதாவது துன்புறுத்தி இது பண்ணலாமே தவிர எங்களுடைய மனம் வந்து என்னைக்குமே என்னது தூய்மையா தான் இருக்குது. மனதார எங்களுக்குள்ள ஒருத்தரா இருக்கிறோம். சோ எந்த உலகத்துக்கு போனாலும் இதற்கு மேல் எங்கு போனாலும் நாங்கள் இருவரும் இணைந்தே இருப்போம் அப்படின்னு அப்படியே இருந்துடுறாங்க. அவங்க இறந்துடுறாங்க, திருப்பியும் வெவ்வேறு உலகத்துக்கு போறாங்க. அங்கேயும் 2 பேர் சேர்ந்தே இருக்கிறாங்க. சோ இதுல வந்து இந்த சூரியன் வந்து பிரம்மாவுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்படி மனதுல வந்து ஒன்னு ஸ்ட்ராங்கா நம்ம நினைச்சிட்டோமோ, மனதுல ஸ்ட்ராங்கா கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ, மனதுல வந்து சங்கல்பம் ரொம்ப அதிகமா ஆயிடுச்சோ, அது நம்மளுடைய ரியாலிட்டியில நடக்க ஆரம்பிச்சிரும். அது நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மனதினால அடிப்படையில கொண்டுதான் வெளி உலக இதே வந்து பிரபஞ்சம், வெளி உலக வாழ்க்கையே இருக்குதே தவிர வெளி உலக வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் நம் மனம் இல்லை. நல்லது.